ஐயோ! என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே! ஐயோ! எல்லா பொருளும் ரெடி. ஆனால் என்ன பண்ணுறது தெரியலையே! ஐயோ! என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது? எப்படி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது? ஐயோ! அந்த ஃபேமிலி வருவாங்களான்னு தெரியலையே! ஐயோ! என்ன பார்பியே, அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு? ஆமாம்மா, நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு இடமா சுற்றிட்டே இருக்கீங்க. என்ன ஆச்சு? நீங்கள் தான் வீட்டில் படிச்சிட்டிங்களே, இப்போ நம்ம கோயிலுக்கு தானே போய் படைக்க போகிறோன்னு பாட்டி சொன்னாங்க. இன்னும் இல்லை அத்தை, வீட்டில் படைச்சிட்டேன். நான் கென்னு, நான், ஸ்ருதி, அப்புறம் மாமா அவங்களெல்லாம் வச்சு அப்படியே கூப்பிட்டு வச்சு படைச்சிட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்கு போய் படைக்கணும். எல்லா பொருளும் ரெடி. நான் சின்ன அத்தையை எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கேன் கோயிலுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அட ஏன் பார்பி இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுட்ருக்க? கென்னு, ஸ்ருதியெல்லாம் நான் முன்னாடியே கோயிலுக்கு போக சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் இந்நேரம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியா அத்தை? எனக்கு இது தெரியாது. அப்போ ஓகே, நம்மளும் கிளம்பலாம் அத்தை. டைம். A few moments later. என்னது இது? ஐயரையே காணோம். ஐயரே இல்லாம நம்ம என்னன்னு படைக்கிறது? அக்கா, நம்மளும் வீட்டில் படிக்கவா, இங்கே படிச்சிடலாமா? நீ சொல்றதும் கரெக்டு தாண்டி. பேசாம நம்மளே படிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் பார்ப்போம். ஐயர் வரலன்னா பார்த்துக்கலாம். Eternity later. அம்மா, நீ ஐயர் வருவாருன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சுமா. இன்னும் எவ்வளோ நேரமா ஆகும்? சரிம்மா, எனக்கு என்னமோ ஐயர் வரவாலாம் தெரியல. நம்மளே படிச்சிடலாம் போல. நீ சொல்றதாமா கரெக்டு. பெரியம்மா, சாரி பெரியம்மா, நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விட்டு படிக்கிற மாதிரி ஆயிடும். அட சரிம்மா, இதுக்கு ஏம்மா சாரிலாம் கேட்டுட்டு இருக்க? நம்மளே படைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதா. ஐயர் வர மாதிரி தெரியல எனக்கு. நம்ம பேசாம படைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இதுவுமே வச்சிருக்கோம். அதுதான் அருங்க போடுமா. இதுவும் வச்சிருக்கோம். இப்போ சாம்பார். அம்மா அம்மா, லைட்டாக அதிசயமாக இருக்குமா. நீ என்ன மாலாம் கூப்பிடுறியா? எப்பவுமே பைத்திய வாடி போடின்னு தான் கூப்பிடுவியா? அதான் கொஞ்சம் அதிசயமாகவே இருக்கு. ஏம்மா இந்த வரலாம் பொய்யா சொல்லிட்டு இருக்க? சும்மா சொன்னி. நீ என்னைக்கு என்ன அந்த மாதிரிலாம் கூப்பிட்டுருக்க? நான்லாம் இந்தியன் மாதிரி அந்த மாதிரிலாம் கூப்பிட்டேன்னு தெரிஞ்சுக்கோயேன். அவ்வளோதான் ஒன்று. அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டே துரத்துறால போயிடுவேன். என் வீட்டில் எனக்கு மரியாதை இருக்கணும். ஃபஸ்ட்டு நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டியே. நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்?
இங்க பாத்தியா நான் எவ்வளோ அழகா மோதகம்லாம் செஞ்சிருக்கேன்ட்டு. செம்மையா இருக்கு. ஸ்ருதி சொல்லு தர்ஷினி. எப்படி எனக்கு தெரியாம இந்த மண் விளக்காச்சு மாவு விளக்கு செஞ்ச? நானும் வரந்தான்னு சொன்னேன். இங்க பாத்தியா நான் எவ்வளோ அழகா விளக்கலாம். ஆனால் ஒரு நெல் நல்லா கடி டிசைன் போட்ட மாதிரியே இருக்கு. சரி இங்க பாரு சுண்டல். ஆஹா இப்பயே வாயில் நல்லா டெம்டிங்காக இருக்கு. உங்க அம்மா திட்டுறாங்க பாருங்க. ஏண்டி இன்னும் படைக்க கூட இல்லை, நல்லா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். அந்த பிள்ளையாருக்கு என்ன வைப்பாங்களா? சும்மா சொன்னமா, அதுக்குள்ளலாம் எடுத்து சாப்பிட மாட்டோமா. ஒரு பேச்சு தான் சொன்னேன். இப்போ ஏன் சொல்றாங்க பாருங்க, நான் பாயாசம்லாம் பண்ணியிருக்கேன். பொய் 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 நான் பண்ணேன். மா சக்கரை பொங்கல் நான் பண்ண, நீ பார்த்தல சக்கரை பொங்கல். ஏடி சக்கரை பொங்கல் நீ பண்ணடி, எப்போ சுத்தி சொன்னா நீ சக்கரை பொங்கல் பண்ண? பாயாசம் நான் பண்ணுமா, நான் அதுக்கு தானே பாயாசம் பண்றேன்னா எப்படின்னு கேட்டேன். நீ சும்மா கேட்டுருந்துருப்பா இந்த மாதிரி சீன் போடுறதுக்காக. மா பாருங்க ஆண்டி, அவள்லாம் இருக்கு, அது கூட வெள்ளம்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா நான் அதாம இந்த இது நம்ம அசட்டடி உன் கண்ணு முன்னாதாம பண்ண. நான் இருக்கட்டும். இங்க பாருங்க கம்பு கொஞ்சம் வச்சிருக்கேன், இதை வைக்கலாமா என்னன்னு தெரியல. ஏதோ இந்த பிங்க் கலர்ல ஒரு காய் இருந்துச்சு, அது பேர் என்ன? அது பேர் பிங்க் கலர் காய் இல்லடி. அப்ப என்ன பீக்கங்காவா? சும்மா இரு. சரிம்மா இப்போ படைச்சிடலாமா? படைக்கலாம். தர்ஷினி உன்னை கேட்கல, நான் எங்கள் அம்மாவை கேட்டேன். ஆண்டி நீங்கள் சொல்லுங்க ஆண்டி. படைக்கலாமா? அப்போ சரி ஆண்டி நம்ம படைச்சிடலாம் ஆண்டி. அதாவது ஆண்டி சித்தி எனக்கு கொஞ்சம் பற்ற வைக்க தெரியாது, அதனால லைட்டாகவே பற்ற வச்சுக்கிறேன். சரிம்மா. அந்த கல்லுலாம் கையில் வைக்க சொன்னு இன்னும் வைக்கவே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். ஆமாம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ இதாக இருக்கு பாரு. தர்ஷினி ஒன்னதான் இங்கே பாரு, அப்படியே அந்த விளக்கு வெளிச்சம் எவ்வளோ அழகாக இருக்கு. ஆமாடி ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ சூடை ஏற்றி பற்ற வச்சிடலாமா? ஏற்றிடுமா, பார்த்து ஏற்றுமா, கையை கீழே சுட்டுக்காத. நாங்கள் பண்ணுறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல மாவு விளக்கு போடுறி, அதுக்கிட்ட ஏற்றுறேன். ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா பாத்தியா நான் எவ்வளோ அறிவாளியா காண்டேன். மாவிளக்கு செஞ்சதெல்லாம் அவ. என்னடி இந்த மாவிளக்கு சொல்லதான் அறிவே, மற்ற படிப்புல என்னடி அறிவே? என்னடி ஸ்கொயரு? ஆண்டி இங்கே பாருங்க, மாவிளக்கும் பற்ற வச்சாச்சு. இது கோவில் மாதிரி கொஷின் கேட்குற இடம் கிடையாதுமா, நான் வீடு வந்து சொல்கிறேன். அதுவே இந்த பைத்தியக்கார அம்மாவுக்கு தெரியும். ஆண்டி இதோ இந்த மாலையும் போட்டுடலாம். ஆஹா விநாயகர் எவ்வளோ அழகா இருக்காரு. ஆண்டி இந்த சாமி என்ன சாமின்னு கண்டது சரியா தெரியல, எதுக்கும் போட்டுருங்க. என்னடி இந்த விநாயகர் அப்படியே நீ வந்து மாலையாலே குளிக்கச்சுமா போல? வச்சிருமா ஆண்டி. இதோ வத்தி கூட ரெடியா வச்சிருக்கேன் ஆண்டி, பாருங்க ஆண்டி. கட்டுவா. பரவாயில்லையே, அந்த கடற்கரை கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். நான் கூட ஒரு ஏமாத்திடுவானு நினச்சிட்டேம்மா. அது ஊதிடணுமா? சரி நினச்சிட்டே அப்படியே. கடவுளே, எங்களோட பார்பி ஃபேமிலி பார்பி சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க எங்கள் சேனலுக்கு. நீ தான்ப்பா எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். முருகனே பிள்ளையாரே அம்மனே, எப்படியாவது எங்கள் பார்பி ஃபேமிலி சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஆமாம் முருகனே, ஒரு மில்லியன். அடி பாவி. தர்ஷினி இது விநாயகர் சதுர்த்தி, விநாயகருக்கு தான் போயிட்டு விநாயகர் கிட்ட வேண்டு பைத்தியம். விநாயகர் தான் வேண்டார். விநாயகரோட அண்ணன் தம்பி
அப்பா நீ மொத்த ஃபேமிலிக்கிட்டேயும் வேண்டுவேன். சரி, எந்த காடாக இருந்தால் என்ன, எங்கள் பார்பி ஃபேமிலி சேனலுக்கு எப்படியாவது எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணும், அது போதும் எங்களுக்கு.